ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோன்னா ஊட்டியில் செகண்ட் ஒரு ரூம் எடுத்திருந்தோம்ல, அங்கே தான் இருக்கோம். இன்றைக்கி தான் ஊட்டியோட லாஸ்ட் டே. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொடநாடு, கோத்தகிரி, அப்படியே மேட்டுப்பாளையம் இறங்கி சென்னை போக போகிறோம். ஸோ கொடநாடும் கோத்தகிரிலேயும் 2-3 பிளேசஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே சொல்கிறேன். ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமு. ஸோ 3 பேருக்கு ஒரு டபுள் காட்டு, ஒரு சிங்கிள் காட்டு, ரெஸ்ட் ரூமு. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 3 பேர் தங்குறது. அப்படியே இப்படி வெளியில் வந்தோன்னா ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே 2 பேர் தங்குறது. ஆல்ரெடி நான் ஊட்டிக்கு வந்தப்போ நான் இந்த இடத்துல தங்கியிருந்தேன், இந்த ரூமில் தங்கியிருந்தேன். ஸோ அதே ரூம் தான். ஸோ வண்டிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பழைய கால செட்டப்பில் அப்படியே இருக்குது. பின்னாடி உள்ள வியூஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு சேர்த்து 700 வந்தது. நாங்கள் கோய் விவோவில் தான் புக் பண்ணோம். ஸோ 3 பேருக்கு 700 ஒரு நாளைக்குங்கிறது ஒர்த்து தான். ஸோ ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. கூலிங் பார்த்திங்கன்னா நேற்று வேறு லெவலு. அதனால் அப்படியே அந்த ஓடு வழியாக இறங்கிடுச்சு. ஸோ நான் இங்கேருந்து அப்படியே கிளம்பி கொடநாடு போகிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 6 பேர் தங்குறதுக்கும் 8 பேர் தங்குறதுக்கும் ரூம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ரூம்லேயே 8 காட்டு போட்டிருப்பாங்க, ஒரு பாத்ரூம். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டு வண்டியிலையும் லக்கேஜ் எல்லாத்தையும் கட்டிட்டு அப்படியே கிளம்பலாம். கொடநாடுக்கு போயிட்டு கொடநாடுலேருந்து கோத்தகிரி டு சென்னை அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஊட்டி அழகா இல்லை குன்னூர் அழகான்னு போட்டுக்கிட்டே இருந்த சண்டையில் 2 பேரும் கொஞ்சம் ஓரமாக போங்கப்பா, நடுவில் நான் ஒருத்தன் இருக்கேன்னு கோடநாடு கொடுத்த என்ட்ரியோட லாஸ்ட் வீடியோவை முடிச்சிருந்திருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம கோடநாடு போயிட்டு டேய் அப்படி என்ன தாண்டா உங்ககிட்ட இருக்குது ஊட்டி குன்னூரை விடன்னு பேச்சுவார்த்தை நடத்த போகிறத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வித் மீ அனு இன் விங்ஸ் டு ஃப்ளை vlogs. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஊட்டி பயணம் எபிசோட் 6. ரூமில் இருந்து கிளம்பி ஊட்டிக்கு டாட்டா காட்டுற நேரம் வந்துருச்சு. பைக்கில் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ட்ரிப்போட லாஸ்ட் டே, ஊட்டியை மிஸ் பண்ண போகிறோன்னு சோகமாக கிளம்புனோம். டேய் தம்பி, ஏன்பா கவலைப்படுற, உன்னை ஹாப்பியாக்கத்தானே நான் இருக்கேன்னு என்கிட்ட வான்னு தூரமாக கேட்ட கோடநாடோட குரல் எங்களுக்கு கேட்டுச்சு. அவளோட கிளம்புனோம். வழக்கம் போலவே நம்ம எப்போல்லாம் ஒரு பிளேஸை விட்டு கிளம்புறோமோ அப்போல்லாம் அந்த பிளேஸ் வேறு லெவலில் அழகாக தெரியும். அதே மாதிரி தான் 2 கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி ஊட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோடநாடுக்கு நம்ம ஊட்டி டு தொட்டபெட்டா வழியாக தான் போகணும். தொட்டபெட்டா இன்னும் லாக்கில் தான் இருக்குது, டூரிஸ்ட் அலோவ் பண்ணல. ஊட்டியில் இருந்து 27 கிலோமீட்டர்ஸ் கோடநாடு. அண்ட் நம்ம ஊருக்கு போக அகைன் ரிட்டன் ஊட்டி வராமல் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர்னு போயிடலாம். ஊட்டியாக இருக்கட்டும் இல்லை குன்னூராக இருக்கட்டும், ரெசிடென்ஸ் இருக்கிற ஏரியா, வீடுகள், கடைகள்னு நிறையவே இருக்கும். பட் கோடநாடு போகிற வழி 60% வெறும் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் வியூ தான். ஸோ இங்கே மிஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் சில்னஸும் ஊட்டியை விட அதிகமாகவே இருந்துச்சு. எழங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு பேசுதே அப்படின்னு மிஸ்டை என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்.
லெஃப்ட் சைடில் பைசன் குடும்பமாக நின்று டீ பிளான்டேஷன்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பைசன்னா வேறு எதுவும் இல்லைங்க, காட்டு மாடு தான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இமேஜின் பண்ணணுன்னா பாகுபலி படத்தில் பல்வால் தேவர் ஓப்பனிங்கில் ஒரு மாடு மண்டையை உடச்சி அடக்குவார்ல, அதே தான். சரி, யூ-டர்ன் போட்டு எத்தனை பைசன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலான்னு பார்த்தா அது நடந்து நடு ரோட்டுக்கு வந்துடுச்சு. எதா இருந்தாலும் பேச்சாக தான் இருக்கணும், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆகிட்டோம். பைசன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான அனிமல் அண்ட் ஒரு புல்லட்டால் அதோட உடம்புக்குள்ளே போகவே முடியாது. அதை வேட்டையாட ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மல்டிபிள் புல்லட்ஸை விட்டு தான் கொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான அனிமல் அது. டைம் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பைசன் அட்டாக்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி மறக்காமல் பாருங்கள். கோடநாடுக்குள்ளே போக போக க்ளோஸ்ட் வேலி, ரொம்ப நேரோ ரோட்ஸ் அண்ட் சுற்றி செடிகள் இருந்துச்சு. அந்த ரோட் உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். பட் அங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பங்களா இருக்கிற ஏரியா அது. அந்த பங்களானால தான் டூரிஸ்ட் அதிகமாக கோடநாடு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 20. ஒரு ஆளுக்கு 20. 3 பேர். பைக்கெல்லாம் லாஸ்ட்டில் போட்டு எங்கே லாஸ்ட்டில்? லெஃப்ட்டில் லாஸ்ட் இடம் இருக்கும். ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இதுதான் வியூ பாயிண்ட்டா? கீழே லெஃப்ட்டு நடக்கும். பைக் பார்க் பண்ண இடத்துல ஸ்டெப் வந்து. ஓகே. எவ்வளோ தூரம் நடக்கிறோம்? அது நம்ம தாண்டி தான் வந்தோம். ஆமாம், அங்கே தான் மழை வெட்டிட்டு இருந்தாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்கிங்கில் பைக்கை போட்டுட்டு கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்குள்ளே 360யோட போனோம். ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி இருந்துச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பாக மவுண்டெயின் பார்த்துடலாம். What does perfect even mean? Is there even such a thing? Oh, can we switch up all the rules and imagine a utopia? Darling, I'm just so fed up with these expectations. They keep weighing me down. My heart is begging me to get the hell out of my head. I'm gonna live inside the upside down for a minute and pretend, honey, I'm a perfect 10. Whoa, whoa, honey, I'm a perfect 10. Whoa, whoa, and if I say it enough, it gets ingrained in my head, and I start to see, honey, I'm a perfect 10. கோடநாடு வியூ பாயிண்ட் ஃபேமிலியோட வர ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். ரிலாக்ஸாக வந்து இந்த வியூவில் உட்காந்து ரசிச்சுட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக போகலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். Disgusted with myself and I'm disgusted with the way we're told to have a certain face. I stood and wait because we aren't pixels on a screen. No, we're human, we breathe every single thing we see. அங்கே இருந்து பார்க்கும்போது தெங்குமரகடான்னு ஒரு ஊரோட வியூ தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனித்தீவு அந்த ஊர். அந்த ஊரோட ஸ்டோரியை போகிற வழியில் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
for a minute. ஸோ நாங்கள் வந்து கொடநாடு பீக்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் லேப்ஸும் நல்லா வந்தது, கரெக்டாக மிஸ்ட்டு கவர் ஆகுறது. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அவ்வளோதான், நான் இங்கேருந்து ஊட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக சென்னை தான். ஸோ நான் சென்னைக்கு போகிறது நான் வீடியோ எடுக்கலை. நான் இந்த சீரீஸை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு குரூப் ரைட் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு கிடையாது, ஆனால் இருக்குது, பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குரூப் ரைட்டில் ஃபன் பண்ணுறோம். ஆமாம், ஃபன் பண்ணுறோம். டைம் லேப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கோடநாடுலேருந்து கிளம்பி ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். கோடநாடு டு கோத்தகிரி, அப்படியே மேட்டுப்பாளையம் போய் ஊருக்கு போயிடலாம். ஊட்டி வரவங்க மேட்டுப்பாளையம் குன்னூர்னு வழக்கமான வழியில் வராமல் இந்த ரூட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நீங்கள் டிராஃபிக்கும் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம். But I don't know why you hit the road, but you don't realize I'm on the back when you're. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஊட்டி அழகா, குன்னூர் அழகா, இல்லை கோடநாடு அழகான்னு யோசிச்சுட்டு இருந்த எங்களுக்கு இந்த தெங்குமரகடா ஊரோட ஹிஸ்ட்ரி மெய்சில் இருக்க வச்சிருச்சு. பேட்ரியில் ஓடுற வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கில் ஓடுற வெஹிக்கிள்னு எவ்வளவோ அட்வான்ஸில் போயிட்டு இருந்தாலும் இன்னுமே இந்த ஊருக்கு வர ரோடு கிடையாது. அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் போகும். இது ஒரு தனித்தீவாக தமிழ்நாடோடு இருக்குது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் ஒட்டி இருக்கிற இந்த ஊருக்கு ஃப்ரண்டில் பவானி சாகர் டேம்லேருந்து வர தண்ணி மாயாறு வழியாக போகுது. அண்ட் இந்த ஊரோட பேக் சைடில் நீல்கிரிஸோட மவுண்டெயின். டோட்டலாக 800 மெம்பர்ஸோட இருக்கிற ஒரு குக் கிராமம் தான் இந்த தெங்குமரகடா வில்லேஜ். இங்கே பஸ் லாரி மட்டும்தான் வர முடியும், அதுவும் அந்த ரிவர் கிராஸ் பண்ணி தான் வர முடியும். இங்கே உள்ளவங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த லாரியில் தான் வந்து சேருது. ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக பைக் வாங்கினாலும் லாரியில் ஏற்றி தான் கொண்டு வரணும். அண்ட் அதுக்கு பெட்ரோல் வேணும்னாலும் லாரியில் தான் வாங்கிட்டு வர முடியும். நம்ம ட்ராவல் பண்ணி போன பிளேசஸ் எல்லாமே சில மெமரிஸில் நமக்கு கொடுக்கும். பட் இங்கே மட்டும்தான் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. தெங்குமரகடா நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு குக்கிராமம். அண்ட் நீல்கிரிஸில் ஊட்டி, குன்னூர், கோடநாடு மட்டும் இல்லை, தெங்குமரகடா மாதிரி 400க்கும் மேலே குக்கிராமமும் இருக்குது. ரோடு இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், மொபைல் இல்லாமல், எப்போ எந்த அனிமல்ஸ் நம்மளை கொல்லுன்னு மனசில் வச்சுட்டே விவசாயத்தை பண்ணி இன்னும் இந்த நீல்கிரிஸை இவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கிறவங்க தான் இவங்க. எனக்கு ஊட்டி அழகா, குன்னூர் அழகா, கோடநாடு அழகா, இல்லை இப்போ பேசிகிட்ருக்கோமே தெங்குமரகடா, இது அழகான்னு தனித்தனியாக பிரிக்க முடியல. எல்லா ஊர்லேயுமே இது மாதிரி சில யுனிக்னஸ் இருக்கும். அதுதான் அந்த ஊரோட ரியல் பியூட்டி. அதில் எது பெருசுன்னு காம்படிஷனுக்கு இருக்கிறத விட்டுட்டு அந்த ஒரு தனித்தன்மையோடைய அழகையும் ரசிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த சீரீஸில் இருந்து தெரிஞ்சுக்க போகிறது. இந்த வால்பாறை ஊட்டி சீரீஸ் இதோட எண்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மெமரிஸோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அனு.